நான் ஃப்ளை பண்ணுற ப்ரைவேட் ஜெட் வந்து இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்ட். Fastest in the world. இன் த வேர்ல்ட். மேக்ஸிமம் வந்து they compare the speed of sound to the flying 0.90 வரையும் போகலாம். ஸோ we fly the fastest. உங்களுக்கு புரியுற ஒரு மெஷர்மெண்ட்ல சொல்லணும்னா என்ன ஒரு 1200 km/h 1300. ஆமாம். நீங்க ஃப்ளை பண்ணதுலயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளைட் ஆப்ஜெக்ட் நான் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இந்த அம்பானி அவங்கலாம் போவாங்களா அந்த மாதிரி அம்பானியிலிருந்து எல்லாரும் மேபி ஒரு 300-400 crore, ஒன்றும் மேலே 550-600 crores, ஒன்றும் மேலே 1000 கோடி கிட்டயா? பா எவ்வளவு பேருங்க போக முடியும் அதுல? 15 to 19 people கேட்குறாங்க. 15 பேர் போறதுக்கு 1000 கோடியா? பா பீக் சைக்ளோன்ல ஃப்ளை பண்ணிட்டு போயிருக்கேன். சென்டர் ஆஃப் த சைக்ளோன்லாம் ஃப்ளை பண்ணிட்டு போயிருக்கேன். எப்படி இருக்கும் சார் அது? அது பயங்கரமா இருக்கும். they'll say ஐ ஆஃப் த ஸ்டார்ம்பாங்க. ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது சென்டர்ல மட்டும் பயங்கரமா காமா இருக்கும். அதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். எவ்ரி பைலட் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்னா தோனின்னு வச்சுக்கலாம். ரிமைன் காம் அண்டர் ப்ரெஷர். வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அந்த ப்ரெஷரே வரக்கூடாது. உங்கள் மூஞ்சில ப்ரெஷர் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். we fly way above the weather. கமர்ஷியல் ஜெட்டோட சீலிங்னா அதுதான் ஹையஸ்ட் போக முடியும். அதுதான் சீலிங்பாங்க. ஸோ ஹையஸ்ட் போகிறது வந்து 41,000 feet. பிரைவேட் ஜெட்ஸ் கோ அப் டு 51,000 feet. என்னதான் கிளவுட் வந்து என்னதான் உங்க க்ரோ ஆகி ஒரு 40,000 feet வரை இருந்தாலுமே நம்ம அதையும் தாண்டி மேலே போயிடும். எப்பவுமே இருக்கிற ஒரு ரூம் தான் இதுதான். ஓகே, ஹோம் தியேட்டர் செட்டப்பா. வா தியேட்டர் செட்டப். Title sponsors Max Gold, Grand Royal Tours, Karthipuram, Dr. Sri Verma presents Ashraf Ali Home Tour, powered by Anand Banyan, We Care Hair and Skin Clinic, Darling AC, Vcura. And yes, hello sir, வணக்கம். Thank you, Naveen. Thank you for what? Thank you for having me in your privilege show. ஆக்சுவலி இட்ஸ் அவர் ப்ரிவிலேஜ். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, சினிமாவில் வந்து சினிமாவில் சாதிச்சு உயர போகணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் உயர போயிட்டு சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அது வந்து பயங்கர எப்படி சொல்கிறது, ஒரு முரண்பாடான விஷயம். பட் ஸ்டில் நீங்கள் சூப்பராக அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை என்னதான் நம்ம வந்து மேலே பறந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் கிரவுண்டடாக நம்ம அப்பப்போ கீழே வந்துட்டு போய் தான் ஆகணும். ரீஃபில் பண்ணுற கீழே வந்து தானே ஆகணும். ஸோ அதனால் லைக் தட் ஒன். ஸோ உங்களுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 years முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே ஓகே. எனக்கு கொஞ்சம் இந்த பைலட் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதை பற்றி பேசிட்டு இப்படி வரலாமா? டெஃபினெட்லி. என்னன்னா ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ப்ரொஃபஷனில் பைலட்டும் எப்பவுமே ஒன்று. சின்ன வயசில் ஸ்கூலில் எல்லாரையும் கேட்பாங்க என்ன ஆவீங்கன்னு கேட்டால் ஒரு 3 ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. டாக்டர்னுவாங்க, கொஞ்சம் பசங்க போலீஸ்ன்னுவாங்க, இன்னும் சில பேர் வந்து பைலட்னுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் பைலட்னு சொல்லுவேன். 2 விஷயம். ஒன்று வந்து ஜாலியாக பறக்கலாம், ஃப்ளைட்டில் போகலாம். இன்னொன்று வந்து பைலட்டுக்கெலாம் சம்பளம் செம்ம அதிகம்ப்பா. 3rd விஷயம் வந்து பயங்கர ஒரு லக்ஸரியான லைஃப் இருக்கும் அவங்களுக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரைட் டு த கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து கமர்ஷியல் பைலட்டாகவும் இருந்திருக்கீங்க, அதே போல் ப்ரைவேட் ஜெட்ஸுக்கும் நீங்கள் பைலட்டாக இருந்திருக்கீங்க. நீங்கள் ஃப்ளை பண்ணதுலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஒரு ஃப்ளைட் ஆப்ஜெக்ட்னா என்ன? ஸோ பேசிக்லி என்னென்னா கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ப்ரைவேட் ஜெட் ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 200 பேசஞ்சர்ஸ் போவாங்க. இதில் உங்களுக்கு 15 to 19 பேசஞ்சர்ஸ். சோ லெட்ஸ் டாக் அபௌட் பிரைவேட் ஜெட். ஏன்னா அதுதான் நீங்கள் அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது. ஆமாம். ஸோ பிரைவேட் ஜெட் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். பிரைவேட் ஜெட் இப்போ இந்த அம்பானி அவங்களாம் போவாங்களா அந்த மாதிரி? அம்பானியிலிருந்து எல்லாரும் மேபி ஒரு 300-400 crore ஒரு ஜெட். 400 crores 400 இன்னும் மேலே. 400க்கும் மேலேயா? 550-600 crores இன்னும் மேலே. 700 crore இன்னும் மேலே. 800-900 இருக்கும், வந்துடும். 1000 கோடி கிட்டயா? இப்போ உள்ள டாலர் பிரைஸ்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடியே வரதுக்கு வாய்ப்பு. 75 million to 90 million வந்து எவ்வளவு பேருக்கு போக முடியும் அதுல? 15 to 19 people கேன்றாங்க. 15 பேர் போறதுக்கு 1000 கோடியா? அவ்வளவு லக்ஸரியா இருக்குமா உள்ள? சரி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா. ஃபர்ஸ்ட் கிளாஸோட பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு உள்ள ஷவர் இருக்கும், பெட் இருக்கும், கான்ஃபரன்சஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி அது. ஃப்ளைங் ஹவுஸ். நீங்கள் வந்து இப்போ அம்பானிலாம் வந்து ஏசிஜேன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது, அதே மாதிரி பிபிஜேன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா ஒரு வீடே இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் வை நான் சொல்கிறது வந்து பேசிக் ஏர்க்ராஃப்டோட ப்ரைஸ் தான் வந்து 800-900. நீங்கள் இன்டீரியர்லாம் பண்ணால் இப்போ வீடு இன்டீரியர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவை? ஃப்ளைட்டு மட்டுமே இது இன்னும் இன்டீரியர் பண்ணணும்னா இன்னும் எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கீப். தேர் இஸ் நோ லிமிட்டில், உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. ரைட். ஸோ சொல்லுவாங்களே, இப்போ ஒரு ஃபெராரி கார் ஓட்டுறாங்கன்னு வைங்க. ஒரு ஃபெராரி கார் காஸ்ட் அபவுட் ஒரு 10 crore 15 crore இருக்கு. ஒரு 15 கோடி ரூபாய் கார் ஓட்டுறதே அவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ், அவ்வளோ ஒரு லக்ஸுரி ஃபீல் கிடைக்கும். 1000 கோடி ரூபாய் ஃப்ளைட் ஓட்டுறது அது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ், எவ்வளோ கவனமாக இருக்கணும்.
அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. ஸோ பேசிக்காக ப்ரிவிலேஜ் அப்படின்றதோட இட் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஹெவியாக உங்கள் ஹெட்டில் வந்து அது வந்து உட்காந்துருக்கும். டக்குன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைங் மெட்டல் டியூபு, ஸ்க்ரூஸு, கேபிள்ஸு ஒரு 40,000 ஃபீட்டில் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குது. அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு, இருக்கிற எல்லா உயிருக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ அது எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு கனமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ டிசிப்ளின் வேணும் உங்களுக்கு, இதுக்கான உங்களுக்கான உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க, பைலட்டுப்பா உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு போவ, டேக் ஆஃப் பண்ணுவ, நீ லேண்ட் பண்ணுவ, நீ ஸ்டார் ஹோட்டல் போயிடுவ, அங்கே போய் சாப்பிட்டு தூங்கிடுவ அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு ஏர்க்ராஃப்டில் நீங்கள் நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து எவ்ரி சிங்கிள் பைலட் உங்ககிட்ட இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்களாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுருவீங்க. இவ்வளோ கவனமாக இருக்கணுமா, வெதர் வரும், பேட்டர்ன்ஸ் இருக்கும், டிராஃபிக்ஸ் இருக்குது, ரூட்டிங்ஸ் மாறும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ நடக்கிற உங்களுக்கு வந்து த வார், ஈரான் வார், அதில் எவ்வளோ பைலட்ஸ் அஃபெக்டடு, எவ்வளோ கேபின் க்ரூ அஃபெக்டடு, ரூட்டிங்ஸ் எவ்வளோ மாறுது, எவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்றது லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ நவ் ஒன்லி. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ டேஞ்சர் தாண்டி தான் வந்து பீப்புள் ஆர் ஹெட்டிங் த ஏர்க்ராஃப்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு புரியும். அது ரொம்ப சமீபத்தில் நாங்கள் இங்கேருந்து காஷ்மீர் போயிட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது திடீர்னு வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து அடுத்து கொஞ்சம் சில நேரங்களில் வந்து டர்புலன்ஸ் எதிர்பார்க்குறோம், ஸோ எல்லாருமே சீட் பெல்ட் போடுங்க. அது இது சொல்லும் போதே எங்களுக்கு வந்து ஒரு படப்படப்பாங்க, டர்புலன்ஸ்ன்றாங்க, பெரிய மழைன்றாங்க, பயமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் எதிர்கொண்டதுலேயே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன், இல்லை அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணி இதை திரும்ப நாங்கள் இறக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நார்மல் பேசஞ்சர்ஸ்னால் அவங்க வந்து யாரும் மேபி பைலட் அங்கேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸான வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரைவேட் ஜெட்டுங்கும் போது உள்ள எல்லாமே மல்டி மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இருப்பாங்க. they can directly உங்ககிட்ட பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு உயிர் மேலே பயம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு அது மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கா? இல்லை, ப்ரைவேட் ஜெட்டில் வரும்போது யூ டோன்ட் என்கவுண்டர் ஸோ மச் வெதர் நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி. ஏன்னா வி ஃப்ளை வே அபவ் த வெதர். கமர்ஷியல் ஜெட்டோட சீலிங், வாட் தே கால் சீலிங் என்னன்னா, அதுதான் ஹையஸ்ட் போக முடியும், அதுதான் சீலிங்கும்பாங்க. ஸோ ஹையஸ்ட் போகிறது வந்து 41,000 ஃபீட். ஓகே. ப்ரைவேட் ஜெட்ஸ் கோ அப் டு 51,000 ஃபீட். ஸோ உங்களுக்கு என்னதான் க்ளவுட் வந்து என்னதான் உங்கள் க்ரோ ஆகி ஒரு 40,000 ஃபீட் வரை இருந்தாலுமே நம்ம அதையும் தாண்டி மேலே போயிட்டு we will try and avoid. So as much as possible private jet வந்து we will make sure we don't encounter any turbulence. At worst case we do. I mean it is not that நம்ம பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்காது, நம்ம பண்ணுவோம். பட் அப்படி பண்ணால் கூட வில் மேக் ஷுர் எவ்வளோ இதுவாக பண்ண முடியும், எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம ரூட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்றது. ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் லக்ஸரி. when you are flying a private business jet, it is all about luxury. It is not about taking somebody from Bombay to Delhi. That is the whole இதில். பட் கமர்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஜெட் ஏர்வேஸில் இருக்கும்போது கமர்ஷியல் ஃப்ளை பண்ணும்போது ஐ ஹவ் கான் த்ரூ த worst ஆஃப் த வெதர். இங்கே உங்களுக்கு ஐ ரிமெம்பர் லேலான்னு ஒரு சைக்ளோன்லாம் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி நிறைய சைக்ளோன்ஸ் நம்மளுக்கு வரும். பீக் சைக்ளோன்ல ஃப்ளை பண்ணிட்டு போயிருக்கேன், சென்டர் ஆஃப் த சைக்ளோன்லாம் ஃப்ளை பண்ணிட்டு போயிருக்கேன். எப்படி இருக்கும் சார்? அது பயங்கரமாக இருக்கும். அது சைக்ளோனோட சுத்தமா டார்னடோ யூ வில் நாட் நோ, உங்களுக்கு தெரியாது. வெதர் ரடார்னு ஒரு ஃபெனோமெனன் இருக்குது. ஸோ அந்த வெதர் ரடாரில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேப்பில் தெரியும், கம்ப்ளீட்டாக அது அப்படியே ரெட் கலரில் இருக்கும், நடுவில் மட்டும் அது எம்டியாக இருக்கும். ஸோ அது தேல் சே ஐ ஆஃப் த ஸ்டார்ம்பாங்க. ஐ ஆஃப் த ஸ்டார்ம் இஸ் ஆல்வேஸ் காம். ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது சென்டரில் மட்டும் பயங்கரமாக காமாக இருக்கும், எதுவுமே இருக்காது. அதான் அந்த ஐ ஆஃப் த ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். ஸோ இட் இஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ஆக்சுவலி அண்ட் டேஞ்சரஸ். பட் யூ ஆர் ட்ரெயின் ஃபார் இட். யூ ஆர் ட்ரெயின் டு ஹேண்டில், யூ ஆர் ட்ரெயின் டு பி காம். எவ்ரி பைலட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, நான் சொல்கிறது வந்து நாட் ஒன்லி ப்ரைவேட் ஜெட் ஆர் கமர்ஷியல், ஆல் த வேர்ல்டு எவ்ரி பைலட் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்னா தோனின்னு வச்சுக்கலாம். ரிமைன் காம் அண்டர் ப்ரெஷர். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளவோ உங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் வரும், அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அந்த ப்ரெஷரே வரக்கூடாது. உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் கூட உள்ள கோ பைலட்ஸாக இருக்கட்டும், உங்கள் கேபின் கூட இருக்கட்டும், ஏன் பேசஞ்சராகவே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே உங்கள் ஃபேஸை பார்ப்பாங்க. உங்கள் மூஞ்சில் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். எவ்ரி பைலட் இஸ் தோனின்னு வச்சுக்கலாம் நீங்கள். அப்பா சூப்பர் சூப்பர். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு பைலட் லைஃப் இஸ் நாட் ஈஸி டீல், அவங்களுக்கும் அவ்வளோ ஹை ரிஸ்க் லைஃப் ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் பர்க்ஸ் ஆஃப் பீயிங் எ பைலட்னா என்ன? ஜென்ரலி வந்து இட்ஸ் அ ஹை பேயிங் ஜாப். ஓகே, இட்ஸ் ஹை பேயிங் ஜாப் பிகாஸ் ஆஃப் ஆல் த ட்ரைனிங் தட் யூ கோ த்ரூ. யூ ஹேவ் ஆல் யோர் உங்களோட இருக்கிற எல்லா கஷ்டங்கள், உங்கள் ஸ்லீப்லெஸ்னஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரிவார்டு இருக்கும். பைலட் ஜாப் வந்து கமர்ஷியல் ஃப்ளைங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், எனி கமர்ஷியல் பைலட்ஸ், லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ளைங் இன் இண்டிகோ, ஆகாசா, ஏர் ஏஷியா எல்லாத்துலேயுமே ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ஏர் இண்டியா எல்லாத்துலேயுமே.
ட்ரெமெண்டஸ் ஃப்ளைட் ஷெடியூல்ஸ். நீங்கள் திடீர்னு ஒரு நாள் காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு மத்தியானம் ஒரு ஃப்ளைட் இருக்கும். ஸோ இட் ஆல் வேரிஸ். ஸ்லீப் சைக்கிள்ன்ற ஸ்லீப் சைக்கிள்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. எப்படி சார் மூளை உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்? எக்ஸாக்ட்லி. அது இப்போ நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா, எப்படி உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகுது, எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்றீங்க, உங்கள் பாடி எப்படி அக்ளமடைஸ் ஆகுது. எக்ஸாக்ட் வேர்டு வந்து அக்ளமடைஸ்ன்னு சொல்லுவாங்க, பழகிறது அப்படின்னு. எப்படி அதை பழகுறதுனா பழகவே பழகாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதை நாங்கள் ஒரு 11 மணிக்கு தூங்குறோன்னா பிரெயின் ரெடி ஆகிடும். 11 o'clock ஸ்லீப் டைம், உங்களுக்கு மார்னிங் 7 அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ஃப்ளை பண்ணுவீங்க, ஏர்லி மார்னிங் போவீங்க, எக்ஸாக்ட்லி திரும்ப மதியம் பண்ணுவீங்க. அப்போ எப்படி என்ன நீங்களா நினச்சா தூங்கணும்? எக்ஸாக்ட்லி அதுதான் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை தூங்க வைக்கணும். நிறைய பைலட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, தூக்கம் வராது, பட் இருந்தாலும் போவாங்க. உங்களோட எஃப்டிடிஎல் வாட் தே சே ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து தே ஹேவ் வெரி கிரிட்டிக்கல், பட் தே ஃபாலோ இட் டு த டீ. எவ்வளவு உங்களால் இது பண்ண முடியுமோ அதுபடி தான் அவங்க பண்ணுவாங்க எல்லாமே. அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் பைலட்ஸுக்கு வந்து டிபெண்டிங் அப்பான் ஏர்லைன் உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் ஜெட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் முன்னாடி ஜெடேவேஸில் இருக்கும்போது இருந்துச்சு, இப்போ ஏர் இண்டியாவில் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் விச் ஐ எம் நாட் ஷுர். ஜெட் கேட்டகரி என்னன்னா, ஆல் த ஏர்லைன் இந்த வேர்ல்டு வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த நெட்வொர்க்கில் எப்படின்னா, நீங்களும் உள்ளே இருப்பீங்க, உங்கள் சிஸ்டம் இருக்கும், உங்கள் பாஸ்வேர்டு இருக்கும், உங்கள் இது இருக்கும். நீங்கள் எங்கேயோ வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறீங்க, எனி ஏர்லைன், சப்போஸ் யூ வாண்ட் டு ட்ராவல் யுனைடெட், யூ வாண்ட் டு ட்ராவல் எமிரேட்ஸ்னா, நீங்கள் அந்த உள்ள லாகின் பண்ணி இந்த ஏர்க்ராஃப்ட்டில் ஃப்ரீயாக சீட் ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பிட் பண்ணி போட்டு நீங்கள் அன்றைக்கி ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுங்க. ஸோ சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி. இப்போ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது. இல்லை நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க, ஃப்ளை பண்ண போகிறீங்க, உள்ளே போகும்போது வேற ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் வந்துட்டார் சார், காசு கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆமாம். ஸோ அதுவும் உங்களுக்கு கஷ்டம் நடந்திருக்கு. நிறைய எனக்கே நடந்திருக்கு. அப்படியா? எனக்கே நடந்திருக்கு. போய் நின்றுட்டு இல்லை சார் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நான் ஓட்டெல்லாம் செய்ய வேண்டாம், பரவாயில்ல சார், கிடையவே கிடையாது, நீ ஓட்டுறா இருந்தால் நீ ஓட்டு போயான்றாங்க. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இப்போ ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறதுக்கும் எவ்வளோ சீக்கிரம் போகலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் சொல்லலாம். பெங்களூருக்கு போகிறதுன்னு வைங்க, கமர்ஷியல் ஃப்ளைட்டில் பெங்களூர் போனால் 55 minutes to 1 hour போயிடலாம் பெங்களூருக்கு. இதே பிரைவேட் ஜெட்டில் போனால் எவ்வளோ நேரத்தில் போகலாம்? இல்லை, ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. யூ வில் நாட் நோ. ஏன்னா அந்த ஸ்பீடை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீச் தட் ஸ்பீட். ஓகே. நீங்கள் கார் வந்து 10 seconds to 100 உங்களுக்கு நிறையா சொல்லுவாங்க தெரியுமா, 10 செகண்டில் 100 போயிருவீங்க. அதுக்கு அந்த 10 செகண்ட் வேணும். ஓகே. நீங்கள் 6 செகண்டில் உங்களால் தொட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் பெங்களூர் மாதிரி ஃப்ளைட்லாம். பட் லாங்கர் ஃப்ளைட்ஸ் வில் பி ஏபிள் டு ரீச். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லண்டன், சென்னை லண்டன் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேயோ டேரக்டாக ஃப்ளைட்டில் போகிறீங்க, 10.5 hours வருது அப்படின்னா நம்ம வந்து 9.5 hours போயிடலாம். ஓகே. ஒரு 1 hour யூ வில் சேவ். தட்ஸ் a big thing. ஒரு 1 hour சேவிங்ன்றது வந்து வெரி பிக் திங். யூ யூஸ்வலி ஃப்ளை 10 to 20% faster than the commercial planes. ஓகே. வாட் would be the maximum speed? ஒரு வாட்டி வந்து நம்ம ஒரு ஆப்பில் போட்டு டேக் ஆஃப் ஸ்பீடை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கும் பார்க்கும் போது we thought it would be around ஒரு 300 320 பட் டேக் ஆஃப் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 400 கிட்ட போயிட்டு இதுவாச்சு. இப்போ நீங்கள் போனதுலேயே செம்ம ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ண ஸ்பீட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்னா நான் ஃப்ளை பண்ணுற ப்ரைவேட் ஜெட் வந்து இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓ, ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்டு. இன் த வேர்ல்டு, ஆமாம். ஸோ குளோபல் 7500 ஏர்க்ராஃப்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு கல்ஃப் ஸ்ட்ரீம் இருக்குது, ஃபால்கன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து தே கம்பேர் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டு த ஃப்ளைங் நம்பர். ஓகே. ஸோ மார்க் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஏர்ஃபோர்ஸில் வந்து Mach 1 Mach 2. ஸோ இஸ் ஃப்ளைங் அட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வெரி க்ளோஸ் டு த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 0.90 வரையும் போகலாம். 0.92 வரையும். நான் சொல்கிறது வந்து ப்ரைவேட் ஜெட்டே போகலாம். லைக் ஒரு ஏர்ஃபோர்ஸோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு கிட்ட போயிட்டு வரலாம். ஸோ வி ஃப்ளை த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் 51,000 feet. ஸோ இது எங்களுக்கு புரியுற ஒரு மெஷர்மெண்ட்டில் சொல்லணும், அந்த கிலோமீட்டர் பர் ஹார் அந்த சொல்லணும். உங்களுக்கு அப்படி சொல்லணும்னா என்ன, ஒரு 1200 kilometers per hour, 1300. ஆமாம், ஈஸியாக வந்துடும். 1300 per hour, 1200. ரைட். ஃபென்டாஸ்டிக் சார். ஒரு பக்கம் இந்த பைலட் லைஃப்லாம் நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கும் போது வை இன்டூ சினிமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ரா. ஆக்சுவலாக அந்த படம் வந்து கிரிட்டிக் வைஸ் பயங்கரமாக பேசப்பட்டது. நல்ல வெரி குட் ரிவ்யூஸ் த மூவி காட். சேட்லி கமர்ஷியலாக அந்த படம் கொஞ்சம் சரியாக போகல. என்ன ஒரு ரீசன்? அந்த டைமில் என்ன ஆச்சு? ஸோ ரா வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. லெட் மீ கெட் பேக் லிட்டில். நான் கொஞ்சம் பேக்கில் வரேன். ஸோ ஏன் சினிமா அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இப்போ ஃப்ளைங் இஸ் அ ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்சோ அ பேஷன். நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க, யாரை கேட்டாலுமே ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாருமே ஒரு 3 ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க, போலீஸும்பாங்க, பைலட்டும்பாங்க அப்படின்பது. நான் வந்து எப்போவுமே ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட் ஆர் ஐ வாண்ட் டு பி அ ஃபிலிம் ஸ்டார். இதை வந்து நான் த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் எண்டு வரையும். ஸோ பீயிங் இன் ஃபில்ம், மேக்கிங் ஃபில்ம்ஸ் ஆர் பீயிங் அசோசியேட்டட் வித் ஃபில்ம் வாஸ் பயங்கரமாக இன்பில்ட். எனக்கு சினிமா பார்க்கணும்,
சினிமா பற்றி பேசணும், சினிமாலேயே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அட் த சேம் டைம் நம்ம அது பின்னாடியே போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஒரு கெரியர் ஒன்று வேணும், நம்ம அதையும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறதுனால ஐ டுக் ஃப்ளைங் வெரி சீரியஸ்லி. ஐ டிட் ஃப்ளைங், பட் அட் த சேம் டைம் ஐ கெப்ட் டச் வித் சினிமா ஆஸ் வெல். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நாளை இயக்குனர்லாம் வர்றதுக்கு முன்னாடி, கார்த்திக் சுப்ராஜ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பிஃபோர் தேட் ஒன்லி நானே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நானே எடிட் பண்ணி ஆல் தட் ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ ஆல் தோஸ் ப்ராசஸ். ஃபைனலி ஓகே, இனஃப் இஸ் இனஃப், நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுதுரா பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணோம். நாங்கள் கிராண்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு. வி ட்ரைட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஹாரர் ஜானரில், ரொம்ப நல்லா வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது பிக்கப் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளோ அப் ஆகிற சுச்சுவேஷனில் பார்த்தா ரஜினி சார் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சு, லிங்கா. மேசிவ் ரிலீஸ் லிங்கா. லிங்கா வந்து ஒயிட் வாஷ்ட் எவ்ரி திங் அரவுண்ட். ஒயிட் வாஷ்ட் என்டையர்லி. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் பர்த்டேக்கு வந்த படம் 12 வந்து உங்களுக்கு ஒரு வீக் முன்னாடி வருது 5. அப்பா எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இது எவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், எவ்வளோ தூரம் இதுனா தலைவர் பர்த்டே December 12th படம் வந்துச்சு, என் பர்த்டே December 11th. காலி ஆயிடுச்சு என் படமே. 11th தூக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ண முடியாது, யார்கிட்ட கேட்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பூமில், நீங்கள் அப்போ உள்ள டாப் 10 மூவிஸ்லாம் உங்களுக்கு வரும்ல. டாப் 10ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் லிங்கா, செகண்ட் பிளேஸ் ரான் வரும். நீங்கள் எந்த ஒரு மேகசின் எடுத்து பார்த்தாலுமே இட் வாஸ் ட்ரைங் டு டூ வாட் வி வாண்டட் டு டூ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டிடன்ட் கிராஸ் அந்த ரிவர் எங்களால் கிராஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரி, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு திரும்ப நீங்கள் பேக் டு அந்த பைலட் லைஃப் போயிட்டேன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வென்ட் பேக் டு பைலட் லைஃப். 2-3 இயர்ஸ் நான் வந்து ஒரு மாதிரி ரெக்குபரேஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. இப்போ மேபி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடிலேருந்து இது சீரியஸாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளான். சரி பண்ணணும், பட்ஜெட் வேணும். அகெயின் என்னதான் ஃபில்ம் வந்து நம்ம ஆர்ட்னு என்ன நம்ம சொல்லிக்கிட்டாலுமே, எனக்கு திறமை இருக்குது அதுன்னு சொன்னாலுமே இட் இஸ் அ மானிட்ரி. ஒரு காசு இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. என்னோட கோ டைரக்டர் சொல்லுவார், பணக்காரர்களின் செல்ல குழந்தையும் பாரு சினிமான்றது. ஸோ இஃப் யூ ஹேவ் மணி ஒன்லி யூ கேன் கம் அப் வித் இட்ன்றனால ஐ ஹேட் டு மேக் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு லோ பட்ஜெட்டு பிளான் பண்ணி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஃபார்ச்சுனேட்லி ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அப்துல் பாசித்துன்ட்டு என் ஃப்ரெண்டோட அண்ணன், எனக்கும் அண்ணன். அவர் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக வந்தார். என்னப்பா படம்லாம் பண்ணலையான்ட்டு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு அதான், அது படம்லாம் பண்ணலையா, ரொம்ப நாள் ஆச்சேப்பா நீ பண்ணலையே அப்படின்னாரு. இல்லைண்ணா எதுவும் இப்போ செட் ஆகலைண்ணே பட்ஜெட்டு, அது என்ன ஏதாவது வச்சிருக்கேன்னாரு. நான் ஒரு கதை இருக்குண்ணே அப்படின்னு. அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹஸ் நத்திங் டு டூ வித் சினிமா. இஸ் அ NRI அண்ட் இஸ் அ டிக்னிட்ரி. அவர் பயங்கரமான ஒரு இதில் இருக்கார். அவர் வந்துட்டு கதை கேட்டார். கதை கேட்டோடனே சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்டில் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுப்பா அப்படின்ட்டார். ஸோ சடனாக ஒரு மேஜிக், ஒரு இடத்துல ஒரு மேஜிக் ஒரு நடக்குதுங்கும் போது ஐ ஜஸ்ட் வென்ட் அஹெட். ஸோ இந்த படம் எதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஃபோட்டோகிராஃபர். பேசிக்லி திஸ் ஃபில்ம் இஸ் அபவுட் ஒரு ஃபோட்டோகிராஃபர் who enters a reserve forest. மதிகட்டான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சொல்லுவாங்க, அது பயங்கர நிறைய ஸ்டோரிஸ் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கொடைக்கானல் எக்ஸாக்ட்லி. ஸோ மதிகட்டான் சோலைன்றது வந்து இப்போ எப்படி உங்களுக்கு அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது, அப்புறம் ஜப்பானில் வந்து ஒரு சூசைட் ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டோரிஸ் இருக்குது. பெருவில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபாரஸ்ட்டு இல்லை அதை பற்றி எதுவுமே ஏன் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னா அது மதிகட்டான் சோலை தான். ஈவன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் பற்றி படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது மதிகட்டான் சோலை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னால், நான் உள்ளே தேடி போய் பார்க்கும்போது எனக்கே அப்படியே என்னடா இவ்வளோ விஷயம் இருக்குது, இதையே யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை சுற்றி ஒரு படம், ஒரு கேரக்டர், ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஹீ வாண்ட்ஸ் டு கோ இன்சைட் த ஃபாரஸ்ட். எதுக்கு உள்ளே போகிறாருன்னா ஒரு விஷயம் ஒன்று கேப்சர் பண்ணணுன்ட்டு. அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு எமோஷ்னல் கோரு, இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஹாலிவுட் தரத்தில் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஒரு பைலட் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பயங்கரமான ஒரு ஃபோட்டோஸ், ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் ஜெட் மாடல் நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க சென்ட்ரா, இது மாதிரிலாம் நினச்சேன். பட் ரொம்ப காலியாக இருக்குது. என்ன கதை? இல்லை சார், அது வந்து எனக்கு சுத்தமாக அந்த ஒரு உடன்பாடு இல்லை. ஒரு வீட்டை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நம்ம பண்ணுற ப்ரொஃபஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த பைலட் வீட்டு போனாலும் அந்த ஏர்க்ராஃப்ட் மாடல்ஸ் இருக்கும், ப்ரொப்பலர்ஸ் வச்சுருப்பாங்க, யூனிஃபார்மில் இது இருக்கும், ஏர்க்ராஃப்டோட ஃபோட்டோஸ் இருக்கும். உங்க யூனிஃபார்மே நீங்க போட்டு மாட்டி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவாங்க. நானும் நிறைய வீட்டு போயிருக்கேன். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதுக்கிட்டேன். சரி, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, தேவையும் இல்லை. வாட்ஸ் யுவர் பெஸ்ட் பார்ட் இன் யுவர் ஹோம்? ஃபேவரட்? மை பெஸ்ட் பார்ட் இஸ் மை ஹோம் தியேட்டர். Home theater. That is my office, that is my den, that is my whatever you want to call temple, it is that. I'll show you that. Right. Office come den, come home theater, come எப்பவுமே இருக்கிற ஒரு ரூம்னா இதுதான். ஓகே, ஹோம் தியேட்டர் செட்டப்பா. ஹோம் தியேட்டர் செட்டப்
வெல்கம் டு மை ஹம்பிள் ஓ ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்குது, உங்களுக்கு காட்டுறதுக்காகவே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, வீட்டில் ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்போட படங்கள் பார்க்கணுன்னு. ஸோ இதெல்லாம் துரந்தர் பார்த்தா காது மேலே உட்காந்துன்னு பாடுற மாதிரி இருக்குமே போலியே. பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இல்லை. இப்போ என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஓடிடி மயமாயிருச்சு. நிறைய படம் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அந்த ஓடிடியில் பார்க்கும்போதே தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தான் வேறு வழியே கிடையாது. சூப்பர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னீங்கன்னா, ஹோம் தேட்டர்ஸ் வந்து யூஸ்வலி தே ஹேவ் 5 லெவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அட்மாஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஹேவ் 4 இயர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் அஸ் வெல் மேலேயும் உங்களுக்கு. ஓகே. அபவ் யூ. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் வருது, மழை பெய்யுறது, தண்டர்ஸ், பின்னாடினா அப்படியே பின்னாடி இருந்தால் அப்படியே ஹெலிகாப்டர் முன்னாடி போகும். அது போகும். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வரும். திஸ் இஸ் வேர் த ஃபோட்டோகிராஃபர் மூவியோட கதையே கன்சீவ் ஆனது இங்கே தான். இங்கே தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், இங்கே தான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணோம், இங்கே தான் சினிமாட்டோகிராஃபர் உட்காந்து அந்த லுக்ஸை வர வச்சார். ஸோ இந்த ரூம் வந்து நாட் ஒன்லி ஹோம் தேட்டர் பட் ஆல்சோ ஒரு சினிமா டெம்பிள்னு வச்சுக்கலாம் நீங்கள். நைஸ் நைஸ். நீங்கள் இங்கே பார்த்ததுலேயே மறக்க முடியாத ஒரு படம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு செட்டப்போட நான் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. இந்த செட்டப் நான் பண்ணது வீட்லேயே. சேவிங் பிரைவேட் ரைன். சேவிங் பிரைவேட் ரைன் பயங்கரமான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ். பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதுவும் பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஈக்குவல் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணுற படத்தில் இந்த மாதிரி யாராவது பேசணும், ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபர் வந்து வென் யூ வாட்ச் இட் இன் தேட்டர், நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே உங்களை இமர்ஸ் பண்ணிடும். உண்மையிலே அந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, அந்த சவுண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க, அது உள்ளே நடக்கிற அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை பண்ணணும், அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணணும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னா சச்சின்ன்ட்டு அனிமல்னு ஒரு படம் இருந்துச்சுல, அதுக்கு வந்து அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஓ சூப்பர். ஸோ அவர் தான் இது ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணார். இது சவுண்டுக்காகவும் விஷுவலுக்காகவுமே எடுத்த ஒரு ட்ரீட்டு தான் இது. பிக் ஸ்க்ரீன் ட்ரீட் வேர் யூ ஹேவ் டு கோ டு தேட்டர். நீங்கள் அந்த தேட்டருக்குள்ளே போய் வந்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். சரி, இப்போது படம் எடுத்துறீங்க, ஃபோட்டோகிராஃபர் இது எல்லாமே. ஸோ இப்போ இது மாதிரி இப்போ ட்ரெக்கிங் காட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கள்ல, உள்ளே போகும்போது மதிக்கட்டான் சோலையை பற்றி உங்ககிட்ட செவி வழியாக கேட்ட செய்திகளில் எது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் கொடுத்துச்சு? என்னடா இப்படிலாம் கூட நடக்குமா இங்கே? மதிக்கட்டான் சோலைக்குள்ளே வந்து தே ஹேவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து லெஜெண்ட்ஸ் இருக்குது. நவபாஷண சிலைகள் அங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலுமே ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான நான் கேட்குறது வந்து ஏதாச்சும் ஒரு ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸ் இங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்குறேன். ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட், ஒரு மூலிகைலாம் அங்கே இருக்குது. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க மூலிகைகள் வந்து உங்களுக்கு எய்ட்ஸுக்கே மருந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூலிகைகள் இருக்குன்றாங்க. உண்மையிலே நாங்கள் இப்போ கொடைக்கானலில் போய் ஷூட் பண்ணும்போது மதிக்கட்டான் சோலை பற்றி படம் எடுக்கும்போது நம்ம சும்மா விசாரிப்போம் தெரியுமா, நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்ல, அந்த ரிசர்ச்லேயே வந்து அவங்க எல்லாருமே அதில் வந்து கொடிகள் இருக்குது, செடிகள் இருக்குது, அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மருந்து ஆனாலுமே உங்களுக்கு அதில் கிடைக்குன்றாங்க. நிறையா உங்களுக்கு லெஜெண்ட்ஸ் இருக்குது, ரூமர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்னும் பெருசாக உங்களுக்கு ரிவீலும் பண்ணிட முடியாது. சரி, இன்னொரு ஹாரர் ஃபேக்ட் மதிக்கட்டான் சொல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி தான். அது உள்ளே போனால் உங்களால் வெளியில் வர முடியாது. உள்ளே போனால் உங்களுக்கு பயங்கர ஒரு ஹாலுசினேஷன் ஃபீல் கிடைக்கும், வழி தவறி போயிடுவீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கே தெரியாதுன்னு. அந்த மாதிரி யாரா உள்ளே போயிட்டு வந்தவங்க கிட்ட பேசுனீங்களா? இல்லை, உள்ளே போயிட்டு வந்தவங்கிட்ட நம்ம பேசினதில்லை. பட் போனால் வர முடியாதா? இல்லை, அதுதான் உங்களுக்கு அங்கே போட்டிருப்பாங்க, உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதவங்க வந்து ஒரு 13-14 பேர் போய் தொலைஞ்சிருக்காங்கன்ட்டு. யூ கேனாட் கம் அவுட். அப்படியே வெளியே வந்தாலுமே அவங்க ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு தான் வெளியே வந்திருக்காங்கன்றது தான் எல்லாரும் உள்ள சொல்கிறாங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போது இந்த படத்துக்கு நீங்கள் தான் டைரக்டர், ஹீரோவும் நீங்கள் தான். எப்படி சொல்கிறது, ஒரு ஆசைக்காக பண்ணதா இல்லைன்னா இது ஒரு பயங்கர கஷ்டமான வேலை இல்லை, ஒரே நேரத்தில் 2 பண்ணுறது, டைரக்ஷனும் நீங்களே ஹீரோவும் நீங்கள், என்ன காரணம்? பேசிக்காக என்னென்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து என்னோட ஸ்ட்ராங் ஸ்வீட். சின்ன வயசுலேருந்து நான் என்ன கதை எழுதினாலும் என்ன ஜானரில் எழுதினாலுமே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எழுதி அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் யார் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் என்னவா திங்க் பண்ணுவார், ப்ரோட்டாகனிஸ்டோட மூமெண்ட்ஸ் என்ன, அவரோட ஃபீலிங் என்னன்ட்டு அந்த ஒவ்வொரு தடவை எழுதும் போது அந்த ப்ரோட்டாகனிஸ்ட்டாக நான் என்ன தான் எழுதுறேன். ஏன்னா அப்போ தான் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், என்னோட பிஹேவியர்ஸ் வச்சு தான் என்னோட சிச்சுவேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இதை எல்லா படத்துலையும் எழுதி எல்லா கதையிலையும் எழுதி இப்போ இந்த கதை வருது, இதுக்கு முன்னாடி ரா பண்ணும்போது சரி நான் என்னவா பிஹேவ் பண்ணுவேன்றதை நான் நான் அந்த இடத்துல போய் நடிச்சேன்னா நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன்றது என்னோட ஒரு ஹானஸ்ட், இட்ஸ் நாட் அ வேனிட்டி, இட்ஸ் அ ஹானஸ்டி, என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. தட் இஸ் வை ஐ தாட் வாட் நம்மளே ஒரு பேசாமல் இதில் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோரியாக இருந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் வந்து சொல்லுவாங்க, ஏன் நீயே நடிச்சிடலாமே, ஐ மீன் ஆவரேஜ் லுக்ஸ் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, யூ கேன் டூ திஸ் லுக்ஸ் ஆர் எனஃப் அப்படின்றவாங்க. அவ்வளோதான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோர் தென் லுக்ஸ் அதெல்லாம் தாண்டி அந்த கதைக்கு செட் ஆகிறாங்களா அதுதான் பார்க்குறாங்க. எக்ஸலன்ட். ஓகே, சரி, இது எப்படி சொல்லலாம், இட் கம்ஸ் அண்டர் வாட் ஜானரா? இதர் இட்ஸ் ஒரு சூப்பர்ஃபிஷியல் த்ரில்லரா இல்லை ஹாரரா? ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்து பேசிக்லி இட்ஸ் அ ஃபேண்டசி. ஓகே, லெட்ஸ் பி கிளியர், இட்ஸ் அ ஃபேண்டசி, இட்ஸ் அ பிக் ஸ்க்ரீன் ஃபேண்டசி. வேர் நீங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபேண்டசி உணர முடியும். மிஸ்ட்ரி இருக்குது,
எமோஷனல் கோர் இருக்குது, ஆப்வியஸ்லி த்ரில் இருக்குது, பட் ஹாரர் மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே பசங்களோட வந்து பார்க்கலாம். எக்ஸலன்ட். ஸோ எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணுறீங்க? ஜூலை we are trying to release the film. நைஸ் எக்ஸலன்ட். ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், சொல்லுங்கள். அப்படியே ஃபோட்டோகிராஃபர் ட்ரெய்லரை போட்டிங்கன்னா இந்த ஹோம் தேட்டரில் உட்கார அப்படியே பார்த்தலாம். போட்டுருவோம். மக்களுக்கே ஒன்றும் போடல, பட் நான் உங்களுக்கு போட்டுருவோம். ஆஹா சூப்பர். Title sponsors Max Gold, Grand Royal Tours, Karthipuram. Dr. Sri Varma presents Ashraf Ali Home Tour, powered by Anand Banyan, We Care Hair and Skin Clinic, Darling AC, Vicura,